ஹாய் ஃபுட் லவர்ஸ், இது நார்மல் நம்மளோட ஃபுட் வீடியோ இல்லாமல் நம்மளோட மெல்போர்ன் டூரோட 9th வீடியோ. இந்த கிரேட் ஓஷன் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். கடற்கரையை ஒட்டி போகக்கூடிய சாலை இது. ஆக்சுவலாக இந்த சாலையில் வந்து நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு போனீங்கன்னா இந்த பக்கம் பர்த்து போகலாம், இந்த பக்கம் போனீங்கன்னா சிட்னி போகலாம். அந்த மாதிரி கடலை ஒட்டி போகக்கூடிய சாலை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக். நம்மளோட தமிழ் சினிமாக்கள் இந்த இடத்த நம்பி நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. இந்த இடத்த வந்து அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. காதலர் தினம் முதல் கொண்டு, காதலர் தினத்தில் தான் ஆரம்பித்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த இடத்த மையமாக வச்சு நிறைய பாட்டு சீன் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சினிமா ஃபுல்லாகவே ஒரு ஃபென்டாஸ்டிக் லொக்கேஷன். வாங்க கார்லேயே போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுதான் கிரேட் ஓஷன் ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துலேருந்து ஃபர்தராக கடலை நோக்கி தான் அப்படியே கடலை ஒட்டினா மாதிரியே இந்த ரோடு போகும். அந்த கிரேட் ஓஷன் அந்த போர்டு இருக்குல்ல, அந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வழி பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்படியே நேராக கடற்கரைக்கு கீழே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு போகும்போதே கடல் தெரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் மெல்போர்ன்லேருந்து ஒரு 240 கிலோமீட்டர். அந்த 240 கிலோமீட்டர்னு சொன்னீங்கன்னா, பட் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா ஜஸ்ட் 2.5 hours போயிடலாம். அதுக்கு மேலே டைம் ஆகுறதில்லை. அந்த அளவுக்கு ரோடு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டிராஃபிக் இல்லை, ஸ்பீடாக போக முடியுது. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியுது. ஒரு 2.5 hours வந்து நம்ம அந்த கிரேட் ஓஷன் ரோடை வந்து அந்த சீயை வந்து நம்ம மெல்போர்ன்லேருந்து டெஃபினட்டாக அப்ரோச் பண்ணிட்டு முடியும். ஒரு வாட்டி அந்த கார் வந்து அந்த மலை முகடில் அப்படியே மேலே ஏறி அப்படியே ரைட்டில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கடல் அப்படியே ஆர்ப்பரிச்சுன்னு இருக்கும் கடல். அந்த கடல் வந்து அவ்வளோ காற்று வந்து அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, அவ்வளோ கோல்டாக இருக்குது. அருமையான ஒரு ப்ரீஸ். இப்போது நீங்கள் அந்த முழுமையான கடலை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம போயின்னு இருக்கிற இந்த ரூட்டு ஃபுல்லாகவே அந்த மலை முகடல் அப்படியே இந்த ரோடு போகும்போது லெஃப்ட் சைடில் வந்து அந்த கடலை பார்க்குறது ஒரு ஃபென்டாஸ்டிக் அனுபவம். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்லேருந்து பார்க்கிங் ஏரியா வச்சுருக்காங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து நடந்து வந்தோம்னா நேராக கடற்கரை அந்த பீச்சுக்கு போக முடியும் நம்மளால். அந்த பீச்சுக்கிட்ட நெருங்கினீங்கன்னா அங்கே அழகாக வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அந்த இடத்துலேருந்து பார்க்குறது வந்து ஃபென்டாஸ்டிக். இந்த இடம்தான் அந்த காதலர் தினம் வரக்கூடிய அந்த பாட்டு வரக்கூடிய சீன் இதுதான். இப்போ நீங்கள் கடலுக்கு நடுவில் பார்க்குறீங்கள, தூண் மாதிரி தெரியுது இல்லை, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஆக்சுவலாக இப்போ 11 இருந்தது. எல்லாம் கரைஞ்சி போய் 6-7 தான் இருக்குது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த கடல்னால அடித்து அது கரைஞ்சிகிட்டே வருது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது லைம் சால்ட்டு கலந்த அது சாண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பொதுவாக லைம் சால்ட் வந்து சிமெண்ட்டை தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள். நான் எவ்வளோ க்ளோஸாக ஷூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கிராக் இருக்குது பாருங்கள். இந்த அலை அடித்து அந்த கிராக் வைடன் ஆகி அது அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போயிடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ இல்லை. இங்கே நம்ம இருக்கிற இடம் ஆஸ்திரேலியாவோட பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான இந்த தூண்கள் இருக்கக்கூடிய இடம். ரொம்ப பெருமையான இடம் இது.
ஆக்சுவலாக இந்த மணல் திட்டு மேலேயே வந்து முன்னே அலோவ் பண்ணியிருந்தாங்களாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது சரிஞ்சு விழுறதுனால அந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்குறதுன்னு ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுலேருந்து ஒரு எலிவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போய் ஃபுல் வியூ பார்க்க முடியும். நான் இப்போ இந்த மலை முகடுலேருந்து கீழே இறங்கி ஆல்மோஸ்ட்டு கடல் தண்ணி கீழே வர இடத்துக்கிட்டக்க வந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த சர்ஃபிங் விளையாடுறது ரொம்ப ஃபேமஸான இடம் இது. நம்மளோட லக்ஷ் போஜனா அந்த கடற்கரையில் நான் எழுதி வச்சது பாருங்களேன். இப்போ இதை நான் எழுதியிருக்கேன்ல, இன்னொரு 5 நிமிஷத்தில் அந்த அலைகள் வந்து இதை அழிச்சிடும் பாருங்க. அந்த அளவுக்கு கடல் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு அவங்க ஹெலிகாப்டர் ரைடு வச்சுருக்காங்க. 20 மினிட்ஸு 40 மினிட்ஸு 1 ஹவர்னு வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த கடலில் போயிட்டு அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு கடலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு மேலே ஏரியல் வியூலேருந்து பார்க்க முடியும். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்லேயும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி பெருசாக ரேம்ப் மாதிரி பண்ணி கடலுக்குள்ளே நேராக போகிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லாம் நம்மளை சுற்றி கடலுக்கு நடுவில் நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்துல தான் காரை பார்க் பண்ணிவிட்டு மத்தியானம் நாங்கள் லஞ்சு இங்கே தான் சாப்பிட்டோம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன லஞ்சு இங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பேரட், பர்டிகுலர் இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் பேரட்டு அருமையாக இருந்தது. அந்த பேரட் பார்த்தீங்களா? அந்த கிளியை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில். இதை நம்ம சாப்பிட்றத கொடுத்தோம்னா வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பிட்டு போகிறது. பொதுவாக ஆஸ்திரேலியாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இயற்கை வளம் கொண்டது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இந்த கடற்கரை நோக்கி இந்த குளிர்ந்த காற்று வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக பிளெயின் சர்ஃபேஸை நோக்கி நகரணும். கடல் காற்று வந்து கடல்லேருந்து நிலப்பகுதி நோக்கி நகரணும். அந்த நிலப்பகுதி நோக்கி நகரும்போது தான் அந்த நிலத்தில் இருக்கிற உஷ்ணம் இந்த காற்றோட குளிர்ச்சியின் தன்மையில் மழை பொழியும். என்ன ஒரு பெரிய இங்கே வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கடற்கரையை ஒட்டினா மாதிரியே மலை, அதுக்கப்புறம் ரோடு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய மலை. ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடல் காற்று எல்லாமே இந்த மலைகள் வந்து தடுத்துடுது. அதனால் இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழையே கிடையாது. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்டி எல்லாமே கடலை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிகள் தான். இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியாவோட மையப்பகுதிக்கு போனீங்கன்னா வறட்சி தான். அங்கெல்லாம் வந்து மனுஷங்க வாடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வறட்சியான பூமி இருக்கிறதுக்கு காரணமே இந்த குளிர்ந்த காற்று, அந்த கடற்கரையிலேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று நிலப்பகுதியை நோக்கி நகர விடாமல் இந்த இயற்கையான அமைப்பு கொண்ட இந்த மலைகளே தடுக்கிறது. இது வந்து ஒரு பெரிய இயற்கையின் விளையாட்டு. இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம். நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு பாதி வரைக்கும் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம். 2 மணி நேரம். இயற்கையாக நல்லா கடல் சார்ந்த இயற்கையை நல்லா ரசிக்க முடியும். பட் ஃபர்தராக இது வந்து போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து 2-2.5 மணி நேரம் ட்ராவல். நான் ஷூட் பண்ணது வந்து ஒரு 1/2 hour ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். வெறும் கடல் சார்ந்த இடம் தான் இது. ரொம்ப அருமையாக இருக்கும். சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள் ஆஸ்திரேலியா, பர்டிகுலர்லி மெல்போர்ன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ்.
Lakshman signing off from Laksh Bhojana.